ரைட் பிள்ளைகள் பயிற்சி 4 ஒன்று ஹோம்ஒர்க் தந்தது ரைட் செய்திருப்பீங்க நினைக்கிறேன். சரி கவனிச்சு கிடக்குது. ரைட் முதல்ல விசை கேட்டிருக்காங்க. அப்போ F7MA அதில் போட்டிங்கன்னா 2 பேரும் சரி சைட்லேயே செய்வடியும் செஞ்சு விட்டுருக்கு. நீங்களும் சைட்லேயே செஞ்சு விடுங்க செய்வடியை. பின்பக்கம் கோப்பியில் பின்பக்கம் அங்கெல்லாம் எழுத வேண்டாம், பக்கத்துல எழுதி விடுங்க. சரி ரைட். அடுத்த பாருங்கோ விசை தந்திருக்கிறான், தெளிவு தந்திருக்கிறான். 6 புல் கேட்டிருக்கு. என்ன வழியா இது எஃப் தானே விசை, இது திணிவு, இது ஏ. ஓகே தானே ரைட். அப்ப அப்ப A 2 வரும் பிள்ளைகள். எஃப்ஓவை M2 வரும். எஃப் எவ்வளவு 40, கீழே M எவ்வளவு 10 பிரிச்சு விட்டீங்கடா 4. அப்ப 4 வரும். அழகு போட தெரியல உள்ளுக்குள்ள மேல அட்டுரை போட்டு தானே உள்ளுக்குள்ள போட தெரியல. ரைட். அடுத்தது இது 30 30 திரும்பி கேட்டிருக்கான் 1.5 அவ்வளவு வந்திருக்கு. அப்ப F7MA கேட்டது M கேட்டிருக்குது. M தான் கேட்டிருக்கு. அப்ப M7 F/A எஃப் எவ்வளவு 30, ஏ 1.5 பிரிச்சு விட்டீங்களா எவ்வளோ வருது 30 சரியா எவ்வளோ வருது ரைட். இது உங்களுக்கு பிடிக்க கஷ்டம்டா. 30 சார 10 போடலாம். இது சரிதான். ஏன்னடா 1.5 15 என்னடா 1.5 தானே சொல்லுங்க. 15 என்ன பிள்ளைகள் 1.5 தானே. தசல வச்சு சுழிக்கிறவங்க கஷ்டமா இருந்தா 15 அப்போ 15 15 பிரிச்சா பெருக்க விட முடியல. தட்ஸ் ரைட். ஓகே ஈஸியாக வரும். அப்ப 3 எவ்வளோ பிள்ளைகள் 5 இது 2 என்ன ஓகே 3 10 20 வரும். எவ்வளவு 20. ஓகேயா ரைட். அடுத்தது 2 500 2 அது 500 கேள்வி தான் கேட்டிருக்கான். ஏ கேட்டிருக்கு. சரி ஓகே. F7MA ரைட். அப்ப ஏ தான் கேள்வி. அப்ப A7 F/F FF 2 500 ரைட். எவ்வளோ சுருக்கி 40. டேய் 2 500 பிடிக்கிறதா பிள்ளைகள் 2 500 பிரிக்கணும். 500 2 பிரிக்கிறீர்கள் எப்படி விளையாட்டு ஈஸியானே. ஏன் சார் 500 2 பிரிப்போம். நாங்க மாத்தி 500 2 பிரிப்போம். ஏன்னா லூசு பேர் இப்படி வந்தாலும் கஷ்டமா. டேய் கவனடா முடிஞ்சிருக்கணும். இது இப்படி இல்லை. எவ்வளோ வரும் 0.5 ஆ சரி சொல்லுங்க எவ்வளவு உங்களுக்கு பிள்ளைகள் புத்தக கடைக்கு போங்க. போயிட்டு உங்களுக்குன்னு சொல்லாதீங்க. வீட்டை தம்பி தங்கச்சிக்கு இந்த பெருக்கல் வாய்ப்பாடு கூட்டல் வாய்ப்பாடு மட்டை எழுவணும்னு சொல்லுங்க. சரியோ தருவாங்க சின்ன சின்ன இது வாங்கி வீட்டை வச்சு படிச்சு செய்து பழகுங்க. வேற 10ஆம் சயின்ஸ் விளங்குது, பிசிக்ஸ் வருது, சுருக்க வருது இல்ல. இன்னும் 12ஆம் படம் எத்தனை பேருக்கு ஒழுங்கா தெரியாம இருக்கோ தெரியா. அடிப்படை கணிதம் கட்டாயம். வாழ்க்கைக்கு கணிதம் வேணும் பிள்ளைகள். ஒரு கடையில ஒரு அக்கௌண்ட் வேலை பார்க்கறத விட கணக்கு வேணும். கூட்ட கழிக்க தெரியுதானே வேணும். ஆ அப்படி அப்படி பெரிய கஷ்டம் அப்படி பெரியங்க அவ்வளவு. ம். ஆ சைவர் தசம் என்ன அடங்காதுல்ல. சைவர் திருப்பி அடங்கானே. சைவர் சைவர் அடங்காது. சைவர் சைவர் 2000 எவ்வளவு 4 சரி. ஆ சைவர் 0.004 பேர். ஓகே அவ்வளோ. பயிற்சி 4 இருக்கு அந்த அட்டவணை இல்லையா. அதை இதை மாற்றி மாற்றி கேட்டுருங்க அவ்வளோ அவ்வளோதான். சைடில் செஞ்சு விட்டுருக்கு. எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க.
இல்ல இல்ல, ஒவ்வொரு வகுப்பும் சராசரியா 25 பேர்கிட்ட இருக்கிறீங்க. ஓகே தானே? ரைட். சொல்ற விஷயங்கள கேட்குறீங்க என்று நான் நம்புறேன். 25 பேரும் இப்பயும் இருக்கிறீங்களோ தெரியல, இதுல காட்டுது. கம்பெனி போட்டு நீங்க நித்திர விடுறீங்களோ வர பாக்குறீங்களோ தெரியல. ஓகே தானே? அந்த 10ஆம் மாடம் கடைசி கையில வரைவு கீறி அனுப்ப சொன்னேன் நான். அன்னைக்கு சொல்லிக்க 5 பேர், இன்னைக்கு சொல்லிக்க 10 பேர், அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு சொன்னா அடுத்த 5 15 வந்துடும், இப்ப அடுத்த வருஷம் சொன்னா 20 வந்துடும். ஆ? என்ன பிளான்? அனுப்பாத. உங்களுக்கு பிள்ளை நீங்க வாங்கோ, 100 நீங்க சரியா அனுப்ப சொல்லி நான் சொல்லல. நீங்க அனுப்புறீங்களா இல்லையா, அவ்வளவுதான் கதை. அப்புறம் அந்த வரைவை கீறி போட்டு, என்னடா அந்த பாடத்துல தேரி முழுக்க படிச்சு வரைவெல்லாம் கீறி அவ்வளவு கேள்வி செய்து விட்டுட்டேன். உனக்கு ஒரு அந்த வீட்டி வரைவோ அந்த அச்சா கீறி போட்டு ஒரு கோடு போட தெரியாதா, உனக்கு ஒரு ஆறு கீழ தெரியாதா? சும்மா கீறி போட்டா எடுத்து அனுப்பு. நான் பாக்குறது சொன்ன விஷயத்த ஃபுல்லா கேட்டுட்டு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதா, அதான் நாங்க எதிர்பார்க்கிறேன். சரியா விட எதிர்பார்க்கல பிள்ளைகள், அதை போய் எதிர்பார்க்கல. விளங்குதா? விளங்கி சரியா இருக்கலாம், சரியா இருக்கலாம். அனுப்பின 10 பேரும் சரின்னு நான் சொல்லல. அனுப்பின 10 வரைவுல 10 வரைவுமே பிள்ளையா தான் இருக்கு. அது விளங்குதா? 10மே சரியில்லை, 10ல ஒன்றுமே சரியில்லை. இன்னும் அனுப்பியா யோசிக்கு என்ன சொல்ற, இப்படி எல்லாம் முடியும் அனுப்பினாங்களுக்கு இப்படி போட்டேன் நான். அவங்க நினைச்சிருக்கலாம் சரியண்டு. இது நேரத்தை சரியில்லை, அனுப்பினதுக்கு நன்றி, அவ்வளவுதான். விட என்னன்னு சொல்லல, அந்த விட இன்னும் வரையில. அதால அவங்க அனுப்பினாக்கு வெரி குட், அவங்க நான் வர வைக்கிறேன். சார் சொல்றது செய்யறாங்க, அதான் முக்கியம். மிச்சாக்கள் என்ன மாதிரி நீங்க செய்வீங்க ஆனே, ஏன் அனுப்பாம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. விளங்குதோ? இன்றைக்கு எல்லாம் அனுப்பி போடுங்க, அதை ரிட்டர்ன் அனுப்புங்க, சரியா போய் அனுப்புங்க. விளங்குதோ? நான் உங்களுக்கு சொல்லிதான் பிள்ளைகள் இருக்கேன், சொல்ற விஷயம் உங்களுக்கு செய்யாட்டி தானாட்டிக்கு நானும் பாட்டி விட்டுறோம் போட்டு. விளங்குதோ? சும்மா ஏன்னா வந்து படிச்சுட்டு போறதுக்கு இடம் இல்லை. நீங்க வந்தா நீங்க படிக்கணும், படிச்சே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிச்சே ஆகணும். விளங்குதோ? சும்மா ஏன்னா படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே தானே? ரைட். சரியா? ஓகே தானே? அடுத்த அடி போவோம். என்ன வழி? வெளியே வந்திருக்கான். சீரான ஒருத்தனை நீங்க கொண்டு 4 கிலோ உட்காந்து உள்ள பாடுங்க. 4 கிலோ உட்காந்து உண்டா உடனே போடு. தலை விடுங்கோ. 4 கிலோ வந்து ஒரு பொருளுக்கு அது இயங்க திசையில் 6 டைம் செய். ஆஹ் F7 6 நியூட்டன். ரைட். அதில் உண்டாகும் ஆர்முடுகளை கணிக்க. ஆர்முடுகள் ஏதான் கேள்வி. F7 MA A7 F/M. இதுதான் முடிய விஷயம். முதலாவது ஸ்டெப் வந்து தரவெடுக்கிறது, 2வது சமன்பாடு, 3வது பொருத்தமான சமன்பாடு. பொருத்தமான சமன்பாடு எதை கேட்டுருக்கானோ அந்த கணிதத்தை விளக்கம் எடுத்துடணும். அடுத்து என்னது? பிரதிடுறது. எஃப் எவ்வளவு? 6. எம் எவ்வளவு? 4. எவ்வளவு வரும்? 1.5 மீட்டர் செகண்ட் -2. ஓகே தானே? ரைட். இது ஏ கேள்வி. 2வதுல ஏ கேள்வி. பி கேள்வி. அப்பொருள் மீது அவ்விசையை இயங்கும் திசைக்கு எதிரான திசை பிரயோகித்தால் உண்டாகாமல் ஒன்றுகள். எதிரான திசை என்ன புள்ளியல்? ஒன்னு தேவையில்லை, அவனோட வேண்டா. -A7 1.5 மீட்டர் செகண்ட் -2. அல்லது A7 -1.5 மீட்டர் செகண்ட் -2. வெளிப்பட உண்மை. என்ன வெளிப்பட உண்மை என்ன படிச்சது? அது வெளிப்பட தெரியுது. இந்த ஆர்வலர் அதே தான் முடியும், திசையை மட்டும் தான் மாத்துறாங்க. உங்களுக்கு தெரியும் திசை மாறினா இது திசை முடியும். இது என்ன திசையில இருக்கு? பிளஸ்ல எல்லாம் இருக்குது. திசை வந்தா மைனஸ் தானே. வழங்குது. அப்ப அவனோட ஒன்று -A7 பிளஸ்ல கொடுக்கும் 1.5 அல்லது A7 மைனஸ். ஓகே தானே? அவ்வளவுதான் விஷயம். செஞ்சீங்களா? செஞ்சா செக் பண்ணி பாருங்க. அடுத்த தலையும் போடுங்கோ. நியூட்டனின் 3ஆம் விதி. செய்யாக்கள் செஞ்சாக்கள் செய்யாக்கள் மார்க் பண்ணிக்கொள்வோம். நியூட்டன் 3ஆம் விதி. நியூட்டனின் எண்ணின் ரவுண்டு தான் நியூட்டன். ஓகே. வெள்ளிக்கிழமை
கவனிங்க இந்த கவனிங்க. ஃப்ரைடே இருக்கு தானே? ஃப்ரைடே. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியும் உங்களோட அந்த டியூட் தந்தனா இல்லை, அந்த டியூட் பார்ப்பேனா அதை மூணாம் பாடத்துல இருந்து தொடங்குவோம். மூணாம் பாடம் கொஞ்சம் ஞாபகத்துல இருக்காதானே? என்னால வாங்கிட்டேனே மூணாம் பாடம். சமானியண்டா என்ன பிள்ளை? சமுதானியோ. ரைட். தொடங்குங்க. ரைட். ஒரு வழியும் வந்துட்டு இருக்கும். ஓகே, கொஞ்சம் வழியில் போய்க்கொண்டு இந்த தேர்தல் முடிய பிறகு எல்லா ஆளும் கொண்டு போவோம். ஓகே வழியில். ரைட். டியூட்டை பின் எடுத்துருங்க, திரும்பி போட்டுருக்கோம் குரூப்ல. எல்லாம் பின் எடுத்துருங்க. ஓகே. ரைட். மூணாவது கை கொள்ளுங்க. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் ஒவ்வொரு தாக்கத்திற்கும் பருமனில் சமனானது பருமனில் பருமனில் சமனானதும் திசையில் ரெண்டு வசனத்தையும் மார்க் பண்ணுங்க. பருமனில் திசையில் அடுத்து சமனான எழுதிங்களா? அதை ஃபுல்லா மார்க் பண்ணது சமனானடா சமன்றது அதை மட்டும் மார்க் பண்ணியா சரி. சரியோ? கலப்பையால மார்க் பண்ணுங்க பிங்களால. இப்ப எழுதுற வேணா மார்க் பண்ணலடா அப்ப என்ன தெரியுமாடா? சோ பெனியால பிங்கல் கலப்பையால மார்க் பண்ணுங்க. ஒரு பெயிண்ட் ஸ்டிக் எடுத்து கையாட்டு எடுத்து தேய்க்கிறையில வச்சு. ஓகே ரைட். திசையில் எதிரானது எதிரானதுமா இப்ப எதிரா அதை மார்க் பண்ணுங்க. ஓகே. புத்தகத்துல பருமனில் சமனானது மட்டும் இல்லை, அப்படியே சமனானதும் எதிரான தாக்கம் ஒன்று இருக்குது. அதுதான் கொஞ்சம் தெளிவா தந்திருக்கிறேன்னா. ஓகே. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் பருமனில் சமனானதும் திசையில் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. மறுதாக்கம் உண்டு. ஓகே. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் பருமனில் சமனானதும் திசையில் எதிரானதுமான மாறுதாக்கம் உண்டு. ஓகே தானே? ரைட். இதோட நியூட்டன்ட மூன்றாம் விதி. இந்த நியூட்டனை மூணாம் விதி கண்டுபிடிச்ச பிறகுதான் இந்த ராக்கெட் எல்லாம் பறந்தது. ராக்கெட் தெரியும், ராக்கெட் விண்வெளிக்கு அனுப்புவாங்க ராக்கெட். சரி அந்த ராக்கெட்டை விடுங்க. இந்த வருஷம் வருது தானே, நீங்க விட போறீங்க ராக்கெட் வாங்கி கொளுத்துறீங்க. ஈக்கிள் வானம் உண்டு. பட்டாசு பட்டாசு கொளுத்துறீங்களா? மேல போகுதுல. ஆஹ் அது நியூட்டனை மூணாம் விதி தான் பிள்ளைகள். விளங்குது எப்படின்னா? இப்ப பறவை பறக்கிறது தெரியுமே, பறவைகள் பறக்கிறது எப்படி பறக்கும்? எப்படி? ஆ எப்படி பறக்குங்க பறவை பார்த்துருக்கீங்களா? என்ன இப்படி இப்படி விசை ஒன்னிக்குமா? ரெக்கை விசை வெடிச்சு இப்படி பிடிச்ச ஒன்றுக்குமா? என்னடா இப்படி பிடிச்சிருக்குமா? கவனிங்க, இப்படி பிடிச்ச ஒன்றுக்குமா? கவனிச்சிங்களா? என்ன செய்யும்? இப்படி ரெக்கை இருக்கும். எனக்கு இல்லை, நீங்க இருக்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எங்க சொல்றீங்க காணையில்? ரைட். ரெக்கை அப்படி இருக்க முடியாது. இருந்தா என்ன செய்ய? ரெக்கையை இப்படி எடுத்து இப்படி அசைக்கு. அசைக்கும் தானே இப்படி? இப்படிதான் அசைக்கும். அசைக்க அசைக்க அது கூட குறைய தேவைக்கிட்ட எடுக்கும். இப்படி அசைக்குதுல, அப்படி அசைக்க அசைக்க என்ன செய்யும்? பறவை வந்து என்ன செய்யும்? அப்படியே உயர போகும். ஒரு உயர போய் தேவைக்கிறேன் பிறகு அப்படியே அப்படியே வச்சு திசையில திருப்பி கிருப்பி என்ன செய்யும்? நெருப்பிடத்துக்கு போய்கொள்ளும். ஓகே அவங்களே இதை வழியா உணங்கிக்கொள்ளும். உறக்கை அடிக்கைகளே என்ன நடக்குது என்றால் கவனிக்கும். வடையா கவனிக்கும். உறக்கை என்ன இந்த கை இதை ரெக்கை என்ன வச்சுக்கொள்ளும். ரெக்கை ரைட். ரெக்கை தானே. ரெக்கை வந்து என்ன செய்யுது? கீழே அப்படி அமர்த்துது. இப்படி அமர்த்துது தானே. இப்படி அமர்ந்த ஏதாவது விசையோட கொடுக்குது. ஆருக்கு விசையை கொடுக்குது? இதுல அசைக்கிறேன் பிள்ளைகள். அசைக்கல இந்த கை மூலமா நான் யாருக்கு விசை கொடுக்குறேன்? இங்க கீழே ஒன்றும் இல்லை. அப்படியே அசைக்கிறேன். அசைக்கிறேன் யாருக்கு விசையை கொடுக்குறேன்? இந்த மேஜிக் ஒன்றும் செய்யல. என்ன சொல்றது செய்கிறேன்? ஒன்றும் இல்லை. இப்படி அசைக்கிறேன். அசைக்கல இப்படி பாருங்க. நீங்களே ஃபீல் பண்ணலாம். உங்களோட கையை எப்படி வைங்கோ, இப்படி அசைச்சு பாருங்க. இந்த கையில ஒரு உணர்ச்சி வரும். என்ன வருது? காத்து வருது. என்ன காத்து? காத்து வருது. என்ன வலி? என்ன இருக்கு? வலி. வலிக்கு என்ன செய்யறேன்? விசையை கொடுக்குறோம். சரியோ? வலிக்கு விசையை கொடுக்கல பிள்ளைகள். இப்பதான் சொன்னான் எந்த ஒரு தாக்குதல் சமணமான
மறுதாக்கம் உண்டு. வலி வந்து வலிக்கு நாங்கள் அந்த பறவை இறக்க வந்து என்ன செய்யுது, வலிக்க வந்து அடிக்குது. வலி வந்து அடிக்க வலி, என்ன பறவை எனக்கு அடிக்கிறியோ நீ? நீ அடிச்சா சும்மா இருப்பனே, நான் திருப்பி அடிப்பேன் அவர் அடிக்க. ஆனா என்ன இதுண்டா, அவர் எவ்வளவு விசை கொடுக்குறாரோ அதுக்கு சவனான விசை தான் கொடுக்குறாரு. இதுதான் இங்க விஷயம். புரியுதா? அதான் பருமன் பருமன் அளவுல சவன். இப்ப ஒரு பறவை இறக்கையால 10 நிமிடம் விசை வலிக்கு கொடுக்கப்படுதுன்னா அப்படியே திரும்ப எதிரா வந்து எதிர் திசையில பறவை வந்து இப்படி அடிக்குதாண்டா, திருப்பி எதிர் திசையில என்ன செய்ய போகுது, வலி வந்து 10 நிமிடம் விசையை கொடுக்குது. அப்ப பறவை இப்படி அடிக்க வலி இப்படி தள்ள, பறவை தள்ள இப்படி தள்ள என்ன செய்யுது, இப்படி தள்ள 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 என்ன செய்யும், மேல போகுது. சரியோ? இதை நான் படிச்சுட்டு அப்ப நானும் விசிக்கி பார்த்தேன். நானும் விசிக்கி பார்த்தேன். ஒரு அசைவும் காணையில். ஏன் பறவை விசிக்கா மட்டும் பறந்து போகுது நல்லா. என்ன விளையாடு திணிவு. சரியா? எங்களை திணிவு கூடத்தானே, கஷ்டம் தான். பிறகு பறக்க வாங்கி யோசிச்சுவாங்க எல்லாமே கதை முடிச்சு. சரியா? எங்களுக்கு அந்த ஆற்றல் தானே. ஆனா பாய்வோம், குரங்கு மாதிரி பாய்வோம், வாழ்வும் இல்லை. ரைட், ஓகே தானே. சரி, இப்போ காரணம் வந்து அது அதில் இருக்கிற உடலமைப்பு அருவிக்கோட்டு உடலமைப்பு இருக்கு. பறவைகளுக்கு இருக்கிற உடலமைப்பு என்ன பண்ணியால் அருவிக்கோட்டு. அந்த பறவைகளை பார்த்தா முடியாது, நாங்கள் சும்மா இருப்போமே, பறவை மட்டும் பறக்க 6 அறிவு இருக்க நாங்க அந்த பைத்தியங்களே. அவங்களே பறக்கிறாங்க விடுவாங்களா? காப்பி பண்ணி விட்டோம் அவங்கள வச்சு, பறவை மாதிரியே அடிச்சு விட்டோம். ஏரோப்ளேன் விமானங்கள் பறக்குது இல்ல, பாருங்க விமானங்கள் அப்படித்தான் விளையாடு. ஏன்னா பறவை கட்டப்பட உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் அருவிக்கோட்டு வடிவம். கப்பலை பாருங்க விளையாடு, முன்ன கூறா இருக்குமே, அப்படிதான் இருக்கும். யோசிச்சீங்களா? ஏன் இருக்கண்டு அருவிக்கோட்டு வடிவம், அது மீனை பார்த்தா வச்சது. விளங்குதா? இப்படி இயற்கையில என்ன ஒரு விஷயங்கள் நாங்கள் உருவாக்கி இருக்குது. விளங்குதா அப்படியே? சரியோ? அப்ப அதெல்லாம் அது பறக்குது. சரிதானே? ரைட். அப்ப விளங்கிட்டு அப்படியே எப்படி அந்த பறவை நடக்குது. ரைட். அப்ப பறவை பறத்தல் ஒரு உதாரணமா இதுக்கு வரும். சரிதானே? ரைட். எழுதிட்டீங்களே, பயன்படும் சந்தர்ப்பங்கள் போடுங்க. நியூட்டன் 3ஆம் விதி பயன்படும் சந்தர்ப்பம். 2-3 சந்தர்ப்பம் தருவேன். அத மாதிரி எது வந்தாலும் எழுத தெரியணும். ரைட். பார்த்தீங்களே, பருமல சமன் புள்ளிய திசையில இது வழி இப்படி கீழ் வாங்கி அடிக்க என்ன வழி செய்யுது, மேல நாக்கி கொடுக்குது. எதிர எதிர வருது, இது எப்படி வருது பாருங்க. எதிரா எதிரா இருக்கும். பருமல சமன் திசையில எதிர். ஓகேவா? ஒன்னடிக்கணுங்கோ. பறவைகள் பறத்தல், பறவைகள் பறத்தல், பறவைகள் பறத்தல் உண்டு. 2வது விமானங்களின் இயக்கம். விமானம் ஏரோப்ளேன் நீங்கள் மறப்பீங்க. விமானங்களின் இயக்கம். அடுத்தது 3வது உலங்கு வானூர்தியின் இயக்கம். என்ன சார் உலக்க வானூர்தி? என்ன அது உலங்கு வானூர்தி? என்ன உலங்கு வானூர்திடா? உலங்கு, அட விலங்கு கவனிங்க. உலங்கு தெரியுமா? உலங்கு விலங்கு குலங்கு அவ்வளவுதான். அங்க வினாஞ்ச ஊனா மாத்துங்க. உலங்குதா? உலங்கு வானூர்தி தமிழ் சுத்த தமிழ்லதான். உலங்கு வானூர்தி தெரியாம இருக்கும். என்ன உலங்கு வானூர்தி? ஒருவேளை விலங்கு வானூர்தியா உலங்கு வானூர்தி மாறி இருக்குமோ? சரி. ஹெலிகாப்டர் தெரியுமே, ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் தெரியுமே, ஹெலிகாப்டர். அவரை தனதாமுள்ள உலங்கு வானூர்தி. சரி, ரைட். மேடம் பிரேக்கரை போடுங்க. ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் தெரியுதா இல்லையா? பெரிய ஒரு சட்டை நடுவில் இருக்கும், பின்னுக்கு ஒரு சின்ன சட்டை இருக்கும். ஹெலிகாப்டர் இயக்கிற போல் ஒரு இடம், அது இறக்குற ஒரு இடம் வேணும். ஹெலிகாப்டரோ ஏரோப்ளேனோ இறங்குற தளங்கள் இருக்கணும். வழங்குதா? சரியா? நானும் வந்து ஹெலிகாப்டர் எடுத்து நான் எடுப்பவன் எல்லாம் செய்திட்ட பிள்ளைகள் இறக்குற இடம் எடுக்க விட்டுட்டேன். என்ன சரியா? நம்ம ஓகே. சரியா? அது இறக்குற இடம் வேணும். சரியா? எடுத்து கொண்டு யாரையும் வீட்டுக்கு மொட்டை வாடியில கொண்டு இறக்கலாது. சரிதானே? இறக்க இடம் வேணும். சரியா? இல்லாட்டி ஒன்னங்க விட வேண்டாம். சரி, படிச்சு கிடிச்சு போ முடிய வேண்டியா. ஓகே தானே? ரைட். அது வந்து செட் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் நடுவில் ஒரு பெரிய ஒரு விசை இருக்க முடியாது. அது கண்ணனையே சுத்த முடியாது. சுத்தி 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 என்ன செய்யும், அந்த விசை வந்து கீழே தாக்கும். ஃபேன் காத்து வருது தானே? இப்போ ஃபேன் தான் ஃபேன் இருக்குது. நான் போடுறோம் மின் விசிறிகள், காத்து எங்க அடிக்குது அவளே அடிக்குது. அதுக்காக சார் அப்ப காத்து வேற ஃபேனும் வந்து பறந்து போகும்னு சொல்லல. விளங்குதோ? வழியை வாங்கி தலையை திருப்பி தள்ளி விட்டுருந்தானே, ஒரு தள்ளுதாடா யோசிக்குது. ஒரு தள்ளுவோம் வீட்டை தள்ளாது. சரியோ? விளங்குதோ? அதுக்கிட்ட பேலன்ஸ் எல்லாம் பிள்ளை என்ன செய்யுது, ஊட்டி இருக்குது. விளங்குதா? இப்ப நீ வீட்டை ஸ்டாண்ட் பேனா இருக்கலாம், சீலிங் பேனா இருக்கலாம், அது சுத்திட்டு இருக்குது, காத்து எங்களுக்கு வருது. விளங்குதா? அதுக்காக எது விசையில திருப்பி எங்களை போயில, தலையை திருப்பி ஒரு விசைக்கு போகுதுதான். ஆனா அது மேல போகாது. அது தள்ளுற விசையை விட அது திணிவு வந்து அதிகமா இருக்கு எங்களுக்கு. ஓகே தானே? ரைட். சரியா? ஓகே அப்படியே. ரைட். அப்ப உலங்குவான் இயக்கம். இயக்கம் ஓகே தானே? ரைட். அடுத்தது பரஷூட். பரஷூட்களின் இயக்கம். பரஷூட். பரஷூட் தெரியுமே?
பிரசுத்தம் இப்ப நீங்க கிலோமீட்டர்லயோ ஏரோப்ளேனோ போயிட்டு இருக்கீங்க, வானத்துல போயிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் பெட்ரோல் இல்லைன்னா என்ன செய்யறது? இடையில கொஞ்சம் முயலுக்கு இடையில நிப்பாட்டி போட்டு பெட்ரோல் அடிச்சிட்டு வரலாம் என்ன? அப்படியா? அடிக்கலாம் அவன். இல்லாட்டிக்கு சரி கொஞ்சம் டயர் பஞ்சாயிரம் ஆயிட்டு டயர் காது போயிட்டு அங்க மேல வானத்துல அப்படி டீ கடை போல நிப்பாட்டி போட்டு டீ நான் குடிச்சா வரலாம் வேணா அப்படியா? இல்லத்தானே பிள்ளையர் ஒன்றுமே இல்லைண்ணே. அதாச்சும் ஒரு விபத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள் மேல இருந்து நீங்க கொதிக்கிறீங்கண்ணே. மேல இருந்து குதிச்சா கதை முடிஞ்சது தெரியும் தானே. அப்போ உங்களை காப்பாத்துறது தான் அந்த பேரஷூட். குதிச்சு வரைக்கும் ஒரு பேரஷூட் மாதிரி இப்படி ஒரு பேரும் பாயமாய் விரிஞ்சு வர முடியும். பேரஷூட் பார்த்துருப்பீங்க ரைட்? விரிஞ்சு வரைக்கும் அது வந்து உங்களை சிலவாகி அப்படியே கீழே கொண்டு வரலாம். விளங்குதோ? கூட இந்த வான்பட வீரர்கள் சரியா, அது வந்து ஏர்போர்ஸ் அவங்க ஏர்போர்ஸ் சொல்லுவோம். அவங்க வந்து கூட ட்ரைனிங்ல எல்லாம் எடுப்பாங்க. நீங்க ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கீங்கன்னு வைப்போம். நீங்க படிச்சு நல்ல நல்ல ஒரு விஐபி ஆயிட்டீங்களா, அவசரத்துக்கு ஹெலிகாப்டர் போக வேண்டி வந்துட்டுன்னா தச்சல சொல்றாரு டிரைவர், கெவிடர் டிரைவர் சொல்றாரு, ஐயோ சார் இதை பெட்ரோல் முடிஞ்சிட்டு போல நடக்குது, கெவிடர் அப்படி வெடிக்க போதுன்னு சொல்றாரு. வெடிக்க போனதுல இன்ஜின் நெஞ்சு வெடிச்சிடும். சரியா? அப்ப சொல்றாரு ஒண்ணு கிளம்பினாங்க பேரஷூட் இருக்கு குதிங்க. அது கடலை எங்கேயோ குதிச்சிருங்க. உயிர் முக்கியமா கடல் முக்கியமா அப்படி தண்ணி முக்கியமா? குதிக்கிறா முக்கியம். சரி அப்ப என்ன அந்த டைம் குதிப்பார். குதிச்சு வரைக்கும் பிள்ளைகள் அது இப்போ குடை மாதிரி தான், குடை இருக்கு தானே, குடையை விரிச்சவன் பெரிய குடை மாதிரி இருக்கும் சரியா. அதை விரிச்சுடா அப்படியே ஃபுல்லா வந்து கீழே வரைக்கல, மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யும் அந்த பரஷூட் வந்து கீழே வலிக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். தனி சேர்ந்து கொடுக்கும். வலின்னு செய்யும் திருப்பி திருப்பி தூக்கும் மேல. மேல இருந்து கீழே விஷயம் கொடுக்க திருப்பி வலி வந்து என்னது கீழே இருந்து கொடுக்கல. அப்ப பேலன்ஸ் பண்ணி ஆள் பாதுகாப்பா கீழே இறங்குவேன். இல்லாட்டி என்ன கேள்விட்ட போயிட்டு இருக்கும் அவ்வளவு உயரத்துல அடே தென்னை மரத்துல தேங்காய் விழுந்தாலே கீழே வந்து விழுந்து சேருது. சேருது இல்ல? அதுவும் தேங்காய் அந்த சுத்தி வர அந்த பச்சை மட்டையெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. வெறும் தேங்காய் அதே உயரத்துல இருந்து மேல இருந்து கீழே வந்தா என்ன செய்யும்? வெடிச்சிடும்ல. தென்னை மரம் உயரத்துக்கு அப்படின்டா அதோட பல மடங்கு உயரத்துல கேள்விட்டால இருந்து குதிச்சா ஏதாவது மிஞ்சி பண்றீங்க? மிஞ்சுமே முடிஞ்சதெல்லாம் ரைட். ஓகே அப்புறம் தேடி பிரிச்சு சேர்க்கவே டைம் எடுக்கும். ஓகே தானே? அதுக்கு தான் பேராஷூட். அது பிடிச்சா அப்படியே வந்து எங்கேயாவது இறங்கிடலாம். சரி அப்படியே பேராஷூட் இருக்கும். ஓகே போட்டீங்க ரைட். அடுத்தது நாலாவது. நாலாவது அஞ்சாவது. அஞ்சாவது நீந்துதல். நீச்சல் நீச்சல் நீந்துதல். நீந்துதல். ஓகே நீந்துதல் பிள்ளைகள் தனக்கு நீந்துறத பார்த்துருப்பீங்க. நீந்த என்ன நடக்குது அப்படியே இப்படிதான் நீந்துவோம். விளங்குது? இப்படிதான் தண்ணிகள் நீங்க இருந்துறது. நீச்சல் தெரிஞ்சாக்கள சொல்றேன். தெரிஞ்சாக்கள் தெரியாதக்க இப்படி நீந்த மாட்டாங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியாது தூக்கி கொண்ட தண்ணிக்க ஓட்டிங்கன்னா அப்ப எப்படியா நீந்துவீங்க? இல்ல வேற காவதற்கு இந்த நாயத்துக்கு நாயகத்துக்கு தண்ணிகளை கூட என்ன செய்யணும்? நாய் இப்படி தண்ணி இப்படி தண்ணி நாய் வீட்டுல நாய்க்குட்டி இருந்தா விட்டு பாருங்க. அதில் நீந்திருக்கு முடியாது. அது தெரியாது அது நீந்திடும் தன்னை காப்பாத்தி கொள்ளக்கு. ஒரு நாய்க்குட்டி இருந்தா பக்கத்துல யோசமா விட்டு பாருங்க. நான் விட்டு பாத்துருக்கேன் சின்ன இல்ல. சரியா? நல்லா நீந்து கண்ணீரம் விடக்கூடாதா? சரியா? நல்லா முழுகி நெருப்பிடிச்சு அமர்த்தி விடுறேன். ரைட் அப்ப இப்படித்தான் நீந்தும். அத மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். நாங்களும் அப்படித்தான் நீந்தோம். நானும் அப்படித்தான் நீந்தினேன். தத்தரிக்கிறேன். ரைட் அது இல்ல அதுவும் ஒரு விஷயம் தான். அப்படி இப்படி தள்ளத்துல பாருங்க தண்ணிக்குள்ள போய் நீங்க எப்படியா அப்படின்னு செய்யுங்க கை அசைக்கிறீங்க மேலேங்களே. ஓகே தானே? ரைட் அப்படி அசைக்க என்ன நடக்குது? கையால தண்ணிக்கு அடிக்கிறீங்க. தண்ணிக்கு வந்து விசையை கொடுக்குறீங்க. உள்ளுக்குள்ள விசையை கொடுக்க தண்ணி என்ன செய்யுது? திருப்பி தள்ளுது. இதுதான் அப்படி எல்லாத்தையும் நடக்குது. வலிக்கு விசையை கொடுத்தா வலி திருப்பி தள்ளுது. பறக்குது. நீந்திரக்கு என்ன செய்யறோம்? தண்ணி தண்ணிக்கு நான் விசையை கொடுக்குது. அது திருப்பி எங்களுக்கு தள்ளுது. அது விசையை கொடுக்கு. அதான் நாங்க நீந்திரம். நீச்சல் எப்படி இருந்தாங்க வட்டியா நீந்திக்கிட்டு போவாங்க என்ன அப்படி கையை கை தானே இப்படிதான் வர முடியும். தள்ளும் கை இப்படி தள்ளும். கை வந்து தள்ளும். உணங்குதா? இதான் நீந்தல். துடுப்போட படகு வசத்துல பாத்துறீங்களா? படகுகள் துடுப்போட வச்சிருப்பாங்க. அதாவது அகப்ப கொஞ்சம் நீட்டா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். துடுப்பு அகப்ப இருக்குதானே சோறு அழுவீங்க அகப்ப. அகப்பே விடுங்க. தோசை கரண்டி தெரியுமா? தோசை கரண்டி. தோசை தான் தெரியும். கரண்டி எங்க யார் பார்த்தது? குசினி பக்கம் எங்க போனது நாங்கள்? கிச்சன் பக்கம் போயிருக்கீங்களே. ஆஹ் சில இடங்கள் அதுவும் இல்லை. போவே தேவையில்லை. எல்லாம் டேபிளுக்கே வரும்.
சரி, தோசை கண்டிப்படி அதே தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த கண்டிப்பு நீட்டா இருக்கும். என்ன ஒரு சின்ன கோல் மாதிரி போகும். நுனியில என்னது அடியில என்னது ஒரு சாதனமா இருக்கும், சிவமா இருக்கும். அது மாதிரி தான் துடுப்போம். அது போட்டு என்ன செய்யாது, துடுப்பு தண்ணிக்கு போட்டு என்ன செய்வோம் நாங்கள், தள்ள என்ன செய்யும், துடுப்பால் அப்படியே ஒரு திசையில கொடுக்க திருப்பி என்ன செய்யும், துடுப்பை வந்து தண்ணி தள்ளும். தள்ள அப்படின்னு செய்யும், படகு வந்து முன்னோக்கி போகும். இப்ப பெரிய கப்பல்லாம் இயங்குது அப்படியே. கப்பல் என்ன இயங்குது, அடியில விசிறி ஃபேன் இருக்கு. எங்கட இந்த ஃபேன் இருக்கு தான், எங்க டேபிள் ஃபேன். அதே விசிறி மாதிரி விசிறி, பெரிய விசிறி கப்பலுக்கு அடியில இருக்குது அப்படியே. அந்த விசிறி சுத்த சுத்த தான் அது இயங்குது. படங்கள் எல்லாம் பார்த்தது இல்லையே. படங்கள் எல்லாம் பார்க்கல. கப்பலுக்குள்ள குண்டு வைக்கிறேன்டா, அது வைக்கிறேன்டா, அடியில கப்பலுக்குள்ள போவாங்களே, அடிக்கல போய் அதுக்கு போய் விசிறியில சுத்தி கொண்டுங்களா. இப்படி படங்கள் பார்க்கலாம் அவதான் நிக்கணும். விளங்குதா? முக்காவாசி படி வெளி உலகத்துக்குலாம் இருக்கு, புத்தகத்துக்குலாம் இருக்க ஆவாசி தான். விளங்குது? படங்கள் பார்த்தாலும், நாடகம் பார்த்தா, டிவி பார்த்தா, யூடியூப் பார்த்தா, என்னத்தை பார்த்தாலும் இதுல எல்லாம் பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள். இதுல வச்சுதான் நீங்க விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். விளங்குதா? சயின்ஸ் அப்படிதான். அப்படி பார்த்தா தான் சயின்ஸ் பிடிக்கும், சயின்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சயின்ஸ் சொல்லி புத்தகத்தை மட்டுமே படிச்சேன்டா வெறுக்கும். சரியா? இந்த வாழ்க்கையோட பேர் இன்னொரு சுத்தி இருக்கிற பேர். விளங்குதா? முக்காவாசி சயின்ஸ் கூட என்ன உங்களோட கிச்சனுக்குள்ளே இருக்குது, உங்களோட வீட்லயே மிச்சம் இருக்குது. வீட்டுல தண்ணி டேங்க் மேல வச்சிருக்கீங்க, ஏன் மேல வச்சிருக்கீங்க? கீழே வைக்கலாம் தானே. ஏன் தண்ணி டேங்க் மேல வைக்கிற, கீழே வைக்க வேண்டியானே. ஆ, சரி, தண்ணி டேங்க் பெரிய பைப் வருது, ஏன் ப்ரோ சின்ன பைப்பா மாத்தி டப்புக்கு சின்ன பைப்பை கொடுக்குறீங்க? ஏன்னா விளங்குது. அடே தண்ணி டேங்க பாடுறா, அதுல இருந்து பெரிய பெரிய ஒரு விட்டம் அகலம், பெரிய ஒரு விட்டமோட பைப் தான் வருது. புற கீழே வந்தோடனே சின்ன புற நீங்க குழாய் திறப்பீங்களா, டைப் திறப்பீங்களா, அதுக்கு சின்ன பைப்பா இருக்குது. ஏன் சின்ன வச்சிருக்கீங்க? ரைட். மோட்டரையும் வெளியே வச்சிருக்கீங்க, தண்ணி மோட்டர் ஏன் உள்ளுக்கு வைக்க முடியாது? உள்ளுக்கு வைக்கிற மோட்டரும் இருக்குது. ரைட். அதே உள்ளுக்கு வைக்கிறோம். அது உள்ளுக்கு வைக்கிற மோட்டர், அது உள்ளுக்கு வைக்கிறோம். ரைட். சரி, உள்ளுக்கு மோட்டர் வைக்கிறீங்க, கிணத்துக்குள்ள வைக்கிற மோட்டர் இருக்குதானே? தெரியுமா முதல்ல? அது கிணத்துக்குள்ளே மோட்டர் வைக்கிறது இருக்கு. அப்ப அதுக்கு அது அப்பயே கரண்ட் அடிக்கல வழியே. கிணத்துக்குள்ள மோட்டர் வச்சாடா கரண்ட் வயர் அதுக்குலாடா போகுது. விளங்குது? அப்பயே அது கரண்ட் அடிக்கல எங்களுக்கு. விளங்குது? அதுக்கு ஏதாவது பாதுகாப்பா இருக்கு. இப்படி இதான் இதான் சயின்ஸ். இப்ப நீங்க இந்த நேரோட்டி இயக்கம் ஆர்முடுகள், நீங்க வீட்டுல விட்ட வலிக்கிட்டு போய் இறங்குற எல்லாம் ஓய்வு ஆரம்பிக்கிறீங்க, ஓய்வுல இருந்து ஆரம்பிக்கிறீங்க, சீரானத்துல போறீங்க, என்னது அவங்களோட வர்றீங்க. நீ முதலாம் விதி பஸ்ல போய்க்க அடிபடுறீங்க, பைக்ல வைக்க முன்னுக்கு போய் அடிபடுறீங்க. நீ முதலாம் விதி. விளங்குது? நீங்க நீந்துறீங்க, நீந்துறீங்க, மூன்றாம் விதி. குழந்தாண்டா உண்ட வாழ்க்கையோட இருக்கு சயின்ஸ். அப்படி படிக்கிற பிள்ளைக்கு சயின்ஸ் ஒரு நாளும் இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சொல்ல விளங்குது? அப்படி அப்படி படிச்சுக்கொள்ளுங்க அப்படி. ஓகேயா? ரைட். சரியா? அப்ப அடுத்த எழுதி கொள்ளுங்க. நீந்த எழுதிட்டீங்க. அடுத்தது துடுப்பின் மூலம் பலகை செலுத்தல். துடுப்பு துடுப்பு தூணா துடுப்பு துடுப்பு துடுப்பின் மூலம் பலகை செலுத்தல். துடுப்பின் மூலம் படகை செலுத்தல். ஓகேயா? ரைட். அடுத்தது ராக்கெட்டுகளின் இயக்கம். ராக்கெட் ராக்கெட்டுகளின் இயக்கம். ராக்கெட் இந்த விண்வெளிக்கு அனுப்புவோம் அப்படியே. அடையில நெருப்பு எரிஞ்சு அப்படி வாயு எரிஞ்சு நெருப்பு அந்த விசை அந்த வழியை தள்ள திருப்பி தள்ளும். சரியா? ராக்கெட்டுகளின் இயக்கம். ஓகே, எத்தனை வருது? நம்பர் போடணும் முடியாது, சும்மா எழுத கூட. ஒன்று மூணு நம்பர் போடுங்க. எத்தனை வந்திருக்கு? 7 வந்திருக்கா? 7 வந்திருக்கா அப்படியே? ஓகே, அவ்வளோங்க. பிறகு பறவை பறக்கிறதுக்கு குருவி பறத்தல், கிளி பறத்தல், மயில் பறத்தல், கோயில் பறத்தல், பறவையில பிரிச்சு எழுதுவாங்க. நாங்க அப்படி விடாக்கலானே. என்ன இங்கிலீஷ்ல ஐஎன்ஜி சேர்த்து 10 வசனம் எழுதண்டா. நடந்தீங், படிச்சிங், ஸ்டடியிங், அப்படித்தானே? என்ன குளிச்சிங், சாப்பிட்டீங், அப்படியே நடக்கலாம். ரைட். கவனம் கோணாதி விட்டுறோம் இல்லையா? பறவைகள் பறத்தல், ஒரு விமானங்கள் பறக்கிறதுக்கும் விமானங்கள்லாம் பறக்கிறது. புரியுதா? ஓகே தானே? இப்போ அதையும் பிரிச்சு பிரிச்சு எழுதுறையில ஆயுத விமானம் பறத்தல், பயணிகள் விமானம் பறத்தல், கட்டார் விமானம் பறக்குது, கனடா விமானம் பறக்குது, அமெரிக்கா விமானம் பறக்குது, பிரிச்சு பிரிச்சு எழுதுறையில கோணா வந்துடும். அப்ப இது சார்ந்த உள்ளே எந்த தாக்கத்தும் சவன மறுதாக்கம் இது சார்ந்து எந்த உதாரணங்கள் தந்தாலும் உங்களுக்கு சொல்ல தெரிய வேணும். விளங்குதா? வா. நீந்த சொல்ல என்னோட மீன் நீந்துறது, திமிங்கலம் நீந்துறது, சுறா நீந்துறது, போடுங்க எல்லாம் நீந்தா எல்லாம் பெருந்தானே மனசை மட்டும் நீந்துறது எல்லாமே வரும். சரி? ஓகே தானே? விட நாய்க்குட்டி நீந்துதல், பூனைக்குட்டி நீந்துதல்,
எல்லாத்தையும் எவ்வளவு தெரியல சரியா. நீ இந்த ரெண்டு பொதுவாக வந்துடும். ஓகே ரைட். அவ்வளோ அப்படி. அடுத்த விஷயம் அடுத்த எங்க போடுங்கோ. குந்தம். குந்தம். இவ்வளவு பிள்ளை பிசிக்ஸ் தியரியை விளங்கி சாம்பார் தெரிஞ்சு கணக்கு செய்து பார்த்தா காணும். ஓகே போட்டீங்களா பிள்ளைகள். குந்தம். ரைட். குந்தம் போட்டீங்க. ரைட் எழுதி கொள்ளுங்க. இயங்கும் பொருள் ஒன்றின். இயங்கும் பொருள் ஒன்றின். இயங்கும் பொருள் ஒன்றின் இயக்கத்தை நிறுத்துவதற்கான. இயங்கும் பொருள் ஒன்றின் இயக்கத்தை நிறுத்துவதற்கான. இயக்கத்தை நிறுத்துவதற்கான கடினத்தன்மையை. இயங்கும் பொருள் ஒன்றின் இயக்கத்தை நிறுத்துவதற்கான கடினத்தன்மையை அளவிடுவது. வெரி குட் பிள்ளைகள். இப்படித்தான் இருக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன் ஒன் ஏழை மக்கள் அந்த எத்தனை எவ்வளவு டைமுக்குள்ள கிளாஸ்ன்னு சொன்னானோ அதுல உங்களுக்கு 10 நிமிஷம் இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ண சொல்லி சொன்னான். சில பிள்ளைகள் 8 மணி கிளாஸ் முடிச்சு வாராக்கள் இருப்பீங்க, சில 8:30 வாராக்களும் இருப்பீங்க. உனக்கு கடைசி 5 நிமிஷம் இருந்தாலும் ஜாயின் பண்ணு. அதாவது நான் லைவ் கிளாஸ்ல ஒரு 5 நிமிஷம் போயிருக்கேன் மைண்ட் செட் உனக்கு இருக்கணும். சரியா. 30 பேர் இருக்கீங்க. ஆரம்பத்துல 24 25 இருந்தது. 5 பேர் வந்திருக்காங்க இப்ப. ஓகே அப்படி அப்படித்தான் இருக்கும். ரைட். ஓகே. மற்றது அப்படி இடையில வர்றால சரி ஏதோ போயிட்டு இருக்கு முன்னுக்கு என்ன படிச்சா அப்படி நீ கடைசி வரைக்கும் எந்த கிளாஸ்ல நீ முன்னுக்கு போயிட்டு இருக்கு முன்னே ஒரு ஒண்ணு யோசிக்காத. அந்த 5 நிமிஷம் வந்தீங்கன்னா சொல்ற விஷயத்த கவனி, அதுவே உனக்கு மண்டைக்குள்ள ஏறிடும். ஓகே தானே. ஒரே ரெக்கார்ட் எடுத்து பார்த்து மிச்சத்தை ஃபுல் ஆக்கி விடு, விஷயம் முடிச்சு. ஓகே. ரெக்கார்ட்ல ஓட விடலாம்டாடா, ஸ்பீட்டாவும் பார்க்கலாம். விளங்குதா. அப்போ உனக்கு நீ பார்த்த விஷயம் வந்தா நீ அதை ஓட விட்டு பார்க்கலாம் தானே. விளங்குது. ஒரு மணி நேரமா தான் இருக்கும் இல்ல. ஓகே. ஓகே. கடினத்தன்மையை அளவிடுவது உந்தம். உந்தம் என அழைக்கப்படும். ஓகே. முடிச்சு விடுங்க விட்டாலும் ஓகே தலைங்க போட்டானே. சாம்பாடு உந்தம் சமன் துணிவு தர வேகம் வீடழுங்கோ. பி சமன் எம் இன்டு வி. அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. போட்டிங்களோ. போட்டிங்களா. அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. ஓகே தானே. ரைட். இது எம் இன்டு விக்கு எப் சமன் எம்ஏ. இதுக்கு என்ன முடியும். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. என்ன எப் சமன் எம்ஏ என்ன முடியாது. நியூட்டனின் இரண்டாம் விதி. ஓகேயா. ஏற்றுக்கொள்றீங்களா. ஓகேயா. என்ன எப்படி ஒப்பிட்டு எழுதுங்க பக்கத்துல. தெய்வம் எழுதுங்க பக்கத்துல எழுதுங்க ஏன்னு சொல்றேன். தெய்வம் எழுதுங்க திருப்பி. ரெண்டாவது எழுதிட்டேன் பிரச்சனை நீ எழுது ஏன்னு சொல்றேன்.
ஓகே போட்டீங்களா? ரைட். வேற முடியாது. இந்த ரெண்டு அலகுலையும் என்ன வித்தியாசப்படுது? இங்கேயும் கிலோகிராம். ஓகேயா? அங்கேயும் கிலோகிராம் இருக்கு. மீட்டர் இருக்கு. இங்க செகண்ட் -1, அங்க செகண்ட்-2. ஓகே தானே? அதில் இதான் வித்தியாசம். ஏற்றுக்கொள்றீங்களா? ரைட். உங்களை நான் ஆரம்பத்தில் என்னோட இதில் படிச்சுக்க சொல்லியிருக்கிறேன். எதை வந்து நேரத்தால பிரிச்சாலும் எப்படி சொல்லுவோம்? இப்ப தூரத்தை நேரத்தால பிரிச்சா என்னது? தூர மாற்று வீதம். வேகத்தை நேரத்தால பிரிச்சா வேக மாற்று வீதம். வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சா வேக மாற்று வீதம். மாற்று வீதம் கேட்கலாங்களா? ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா பிள்ளைகள்? இந்த உந்தம் இருக்கு தானே, P = m × V உந்தம். இதை வந்து நான் பட்டி நேரத்தால பிரிக்கிறேன். புரியுதா? நேரத்தால பிரிக்கிறேன். சரிதானே? ரைட். ஓகே. நீங்க எழுது வந்துருப்பி. P = m × V/T. ஓகேயா? நேரத்தால பிரிக்கிறேன். இதுக்கு அழகினா அழகினா கலைங்க முடியாது. கொட்டாய் விட எடுத்துட்டு விடலாம வந்துடுறது. ரைட். கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்-1. கீழே டீக்கு என்னடா? செகண்ட் தானே. அளவு போட்ட விளங்குதா? நல்ல ஒரு முக்கியமான விஷயம் புத்தகத்துல இல்லையா? புத்தகத்துல இது இல்ல. வடையா கவனிச்சுக்கொள்ளு. இந்த பாட புத்தகத்துல இல்ல, ஆனா விஷயம் இருக்குது. வடையா கவனி. ரைட். இரண்டாம் விதிக்கு நான் இன்னொரு பேர் உனக்கு சொல்ல போறேன். இரண்டாம் விதிக்கு மறுபெயர். அது எப்படி வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட். வேற என்ன செஞ்சிருக்கேன்? உந்தத்தை வந்து நேரத்தால பிரிச்சிருக்கிறேன். ஓகேனே? உந்தத்தை வந்து நேரத்தால பிரிக்கிறேன். உந்தத்தை வந்து உந்தம் அதங்கள் நேரம் எழுதியும் விடுறேன். ஓகே. நேரம். ஓகேனே? ரைட். இப்ப இந்த செகண்ட் வந்து மேலோட என்ன செய்யும்? அப்ப கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்-1. சரியோ? தர கீழே செகண்ட் +1 தானே. மேலோட என்னது? அதுவும் -1 இருக்கும். ஓகே பிள்ளையர்? அப்ப -1 என்ன பிள்ளையர்? -2. அழிச்சிட்டு எழுதுற. அப்ப என்ன வரும்? மீட்டர்/செகண்ட்-2. பெருக்குதா? பெருகுதா? வருதா? மீட்டர்/செகண்ட்-2 வருதா? எப்படி பாத்தீங்களா? ரெண்டாம் விதி கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்-2. உந்தத நேரத்தால பிரிச்சா வருது கிலோகிராம் மீட்டர்/செகண்ட்-2. அப்ப உந்தத நேரத்தால பிரிச்சா எப்படி சொல்லலாம்? உந்த 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 மாற்று வீதம். விளங்குதா? என்னது? உந்த மாற்று வீதம். ஓகேயா? என்ன சொல்றது? உந்த மாற்று வீதம். ஓகே. அதான் பிடிக்கிறோம். அப்ப நியூட்டன் இரண்டாம் விதியை நாங்க எப்படி சொல்லலாம்? இரண்டாம் விதி அல்லது உந்த மாற்று வீதம். எப்படி விளங்குதா விஷயம்? ஒன்றும் செய்யல. உந்தத்தை வந்து தலை பிரிச்சு அவ்வளவுதான். அழகு போட்டேன். அடிப்படை அளவு போட்டாச்சு. நேரத்துக்கு செகண்ட் -1 வந்துடும். ஓகே. அப்ப அழகு ரெண்டு ஒன்று தான்டா. அப்படி ரெண்டு ஒன்று ஒரே விஷயம் தான் அழகு. விளங்குதா? இங்கேயும் கிலோகிராம் -2, இங்கேயும் கிலோகிராம் -2. இந்த அழகு எப்படி இருந்தாலும் நேர தலை பிரிச்சாரு. அப்ப நேர தலை பிரிச்சா நாங்க உந்த மாற்று சொல்லலாம் தானே. ரைட்டோ? வடிவா வாங்க பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிக்கொள்ளுங்க வடிவா. S-1 கூட்டப்படும்ல. அடி சமண்டா அடுக்கு கூட்டப்படும்ல. சுட்டி வாங்க மேட்ச் படிக்கணும். எல்லாம் வலிக்கிட்டு ஓடு. புத்தக கடைக்கு நாளைக்கு போறீங்க. உங்களுக்குன்னு சொல்லாங்க வெக்கேடு. சரியா? 10ஆம் ஆண்டுக்குன்னு சொல்லி கேட்காங்க. 10 வயசு தம்பி தங்கச்சின்னு கேளுங்க. சரியோ? சுட்டி அடி அடி அடுக்கு அடி சமண்டா அடுக்கு கூட்டுறல. சரியே? -2. ஓகே. அடி சமண்டா அடுக்க கூட்டப்பட முடியாது. -1 + -1 -2. இதுவும் கூட்டத்தையும் வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். பிள்ளைகள் இதுல சயின்ஸ்ல வர்ற அடிப்படை கணிதங்கள் உங்களுக்கு உண்மையாவே எதுவும் சுருக்கள் கஷ்டங்கள் இருக்குதுண்டா தயவு செய்து வெக்கப்பட வேண்டாம். சரியோ? வெக்கப்படணும். சரியா? கவலைப்படணும். இவ்வளவு நான் தெரிஞ்சு இல்லாம வச்சிருக்கிறேன். ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கு. இனி அந்த கவலை வரக்கூடாது ரெண்டு. அதை யார்கிட்டயாவது கேட்டு படிச்சிருங்க. பிள்ளைகள் நண்பர்களா இருக்கலாம், ஒரு அக்கா நாக இருக்கலாம், என் அம்மா பக்கம் தெரிஞ்சிருக்கோம், அவங்ககிட்ட கேட்கலாம். சரியோ? யார்கிட்டயாவது கேட்டு அந்த அடிப்படை மனசை பிடிச்சிருங்க பிள்ளைகள் தயவு செய்து. விளங்குதா? எத்தனை பிள்ளைங்க சயின்ஸ் சரியா இருக்குது, மேத்ஸ் அடிப்படை கூட்டக்கடித்தல் சரியா இருக்க முடியாத சயின்ஸ் வளர்க்குறீங்க. விளங்குதா? தயவு செய்து வாய்ப்பாடோ கடைசி 12 மட்டும் பாடம் வாங்கி வைக்கணும். தெரிஞ்சிருக்கணும். பாடம் வாங்கினா கேட்டா 12 12 12 இப்படி சொல்லக்கூடாது. 12 12 17 கேட்டா டக்குன்னு சொல்லணும். சொல்லிட்டா அப்படி படிச்சு வை. விளங்குது? ஓட கேட்டா சொல்லலாம்டா. 12 12 டக்குன்னு யோசிச்சுட்டு 12 கூட்டுறது கூட்டி 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 சொல்லலாம்.
குறிப்பா கடை சொல்ல தெரியணும்ல. விளங்குது. ரைட். தெரியாட்டி தெரிஞ்சு கொள்ளுங்க. விளங்குதா? தெரியாண்டு தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறது உங்களை தமிழில் மைனஸ். ஓகே. ஓகேயா? அப்போ ஒன்றும் தங்கியுள்ள காரணி என்ன பிள்ளைகள் திணிவும் தான் பிள்ளைகள் ஒரு நியூட்டன் ரெண்டாம் தங்கியுள்ள காரணிகள் திணிவும் மாறுபடுகளும் விசையும். சரியோ? விளங்க சொல்றேன். அப்ப என்னென்ன சாப்பாடு இருக்கோ அந்த கணிதெல்லாம் தங்கி இருக்கும். ஓகே. உன்னத வச்சு கேள்விகள் இருக்கு பிள்ளைகள். என்ன உந்த வேண்டாம் முதல்ல அதை சொல்லுங்க சார். உந்த வழிட்டீங்கலாம் சரி இவ்வளவு ஓகே. உந்த வேண்டாம் என்ன எங்க முறை இயக்கத்துல இப்ப பாருங்க எப்படின்னா ஒரு டிப்பர் வருது. விளங்குதா? டிப்பர் வந்து வருது வேகமா. அப்படியே நீங்க டிப்பர் நல்ல வேகமா வருது. நான் இப்ப நிப்பாட்டுவோம். என்ன நிப்பாட்டுறது? இப்ப கிட்ட வந்துட்டு இருக்கு அதனால டக்குனு இவர் வந்துட்டு வந்துட்டு முடியாது போய் டக்குனு கையை வைக்கிறது. வந்தோன்னு இருக்குது நான் அப்படி கையை வைக்கிறேன் அப்படியே நிக்குது. இது என்ன தெலுங்கு படமே? இந்த படங்கள் அப்படிதான் அப்படியே டிவர் டிவர் நல்லா வேகமா வந்துருக்கும். ஏன் ரெயினே வேகமா வரும் கையாலும் நிற்கும் அப்படி அடிச்ச இடத்துல. அது படத்துக்கு அது எடிட்டிங்ல வரும் பிள்ளைய அதை பார்த்து நாங்க சரி இப்ப கை தட்டுவோம். அது சும்மா ஒரு கற்பனை என்ன. காலால ஏதோ ஃபுட்பால் ஃபுட்பால் மாதிரி பெரிய டிப்பரோட பெரிய வானம் இருக்கு. காலால எத்தி விட்டோன்னே அது சுத்தி கொண்டு நிற்கும். விளங்குதோ? அதெல்லாம் எடிட்டிங் நம்பாதீங்க. விளங்குதோ? ரைட்டோ? நீங்க சைக்கிளை போய் காலால உதச்சு சுத்த வைங்க பார்ப்போம். வெறும் சைக்கிளை போய் காலால எத்துங்க ஃபுட்பாலோட எத்துற மாதிரி உதைக்க உதச்சு பாருங்க. சைக்கிள் எங்க சைக்கிள் சுத்துதால நீங்க சுத்துறீங்களா ஆண்டு எல்லாம் தானே சைக்கிளுக்கு அப்படின்னா மற்றதுக்கு யோசிச்சு பாருங்க. கஷ்டம் தானே. ரைட். அப்ப அதுதான் பிள்ளைகள் வந்து ஒரு பொருள் வேகமா விருது பிள்ளைகள். அந்த டிப்பருக்கு வந்து திணிவு ஒன்று இருக்கும். திணிவோட வேகமும் இருக்கும். விளக்கம் நிப்பாட்டலாம் நாங்க டிரைவர் நிப்பாட்டா கூட அவர் பிரேக் அடிச்சு அடிச்சு மெதுவா தான் நிப்பாட்டலாம். சட்டன் சடாலி பிரேக் போடலாமே. போட்டாண்டா சரி டிப்பர் எல்லாம் உனக்கு இங்க வந்துடும். டிப்பர் தூக்கி எறிஞ்சிச்சு. விபத்துக்கள் இந்த விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு காரணமே இந்த உந்தம் தான். யோசிச்சு பாருங்க. ஒரு பஸ் வந்து ஒரு மரத்தோட மோதினா வார சேதத்தை விட ஒரு பஸ் வந்து ஓடிக்கொண்டு வருது. வேக கட்டுப்பாடு இல்லாம போய் என்ன செய்யுது மரத்தோடவே மோதுது. ரைட். அப்படி வர சேதத்தை விட 2 பஸ் வந்து எதிரெதிர வேகமா வந்து மோதிக்கு வர சேதம் கூட. கேள்விப்பட்டிருக்கீங்களா விபத்துக்கள்? காரணம் இந்த ஒண்ணுதான். ஏன்னா ஒரு மரத்தோட பஸ் மோதிக்கலடா மரத்துக்கு திணிவு இருக்கு. பஸ் வேகமா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் தான் மரம் நினைச்சுக்கொள்ளுங்க. நான் தான் மரம் என்னோட ஒரு பஸ் வருது. ஓகே தானே? என்னோட ஒரு பஸ் ஒன்று வந்துட்டு இருக்குது. அது அங்கே ஆடிக்கொண்டு பஸ் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குது. நான் தான் மரம் நான் நிக்கிறேன். பஸ் என்ன மோத வருதுன்னு எனக்கு தெரியுது. பஸ் என்ன மோத வருதுண்டு நான் நகரலாமே எங்கால. இந்த பஸ் என்ன வருதுண்டு நானும் இப்படியா நகரலாமோ? மரம் இருக்கிறதோடு போவாடா போகாதானே? அது நிலையா இருக்கும். ஆனா எனக்கு துணிவு இருக்கு தானே. மரம் உண்டாவும் எனக்கு துணிவு இருக்கு தானே. நான் செய்ய மாட்டேன். அப்ப எனக்கு வேகம் இல்லை. மரத்துக்கு வேகம் இல்லை. சரியோ? நான் தென்னை மரம் வைப்பேன். பஸ் மோத வருதுண்டு தென்னை மரம் அப்படியே வளைஞ்சு பஸ்ஸுக்கு ஒரு தட்டு அங்கால போ தட்டுவேன் இல்லத்தானே. ரைட். இயற்கைக்கு மாறானது. சரியா? அப்ப துணிவு இருக்கும் வேகம் இருக்காது. ஓகே. ஆனா பஸ்ஸுக்கு துணிவும் வேகம் இருக்க முடியாது. வர்றதுக்கு மோதப்படுது. இதே 2 பஸ் பாத்தீங்கன்னா அதுவும் வேகமா வரும் இதுவும் வேகமா வரும். 2க்கும் துணிவும் இருக்கும். 2 மோதைக்கு என்ன செய்ய முடியும் அதிக சேதம் வரும். விபத்துக்கள் ஏற்படுற பெரிய ஒரு பிரதிகூலம் இதுல. பிரதிகூலமோ உந்தத்தின் மூலம் விபத்துக்கள் ஏற்படல் பிரதிகூலம் ஆகும். உந்தத்தின் மூலம் விபத்துக்கள் ஏற்படுதல் பிரதிகூலம் ஆகும். ஓகேயா? அப்ப அப்படி வேகமா பஸ் டக்குன்னு நிப்பாட்ட இல்லாது. அந்த இயங்கும் பொருளோட இயக்கத்தை நிறுத்துறதுக்கான கடினத்தன்மை கடின கஷ்டம் தானடா. டப்புன்னு நிப்பாடல. இப்ப பைக்ல போயிட்டு இருக்கீங்க. பைக்லோட சட்டன்னு பிரேக் அடிச்சா கூட நீங்க பிரேக் அடிச்சாலும் அடிச்ச இடத்துல பைக் நிக்காது பிள்ளை. விளங்குதா? கொஞ்சம் தேய்ச்சி கொண்டு டயர் தேய்ச்சி கொண்டு தள்ளி தான் நிற்கும். விளங்குதா? சொல்ல விளங்குதா? இப்ப மஞ்சள் க்ரோஸ் இருக்குண்டா மஞ்சள் கடவை இருக்குதானே. சரியாவே மஞ்சள் கடவை வீட்டு பிரேக் அடிச்சீங்கன்னா குறுக்க போற அடிக்கத்தான் வேணும். இப்போ முன்னுக்கே என்ன செய்யும் வேகத்தை குறைச்சி தானே முன்னுக்கே பிரேக் அடிச்சு வரணும். பிரேக் அடிச்ச இடத்துல நிக்காது. விளங்குதோ? அப்படி நிக்குதுன்னா புதுசு சரி பண்ணி நிக்க வைக்கலாம். அது எல்லாம் புதுசா இருக்கணும். ஒரு நாள் புதுசா இருக்கும் 10 நாள் அப்படி இருக்குவே. ரைட். அதே சாத்தியம் அப்படி கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் அளவாவது அடிச்ச இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் நிற்கும். விளங்குதா? இது
இது இயக்க முடியல். ஓகே தானே? அதான் முடியல் உந்தம். இயங்க முடிய இயக்கத்தை நிறுத்தற்காக இந்த இது நீங்கள் இப்ப எல்லா ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்திருக்கும். 100 மீட்டர் ரேஸ் பார்த்திருப்பீங்க. போடுறாங்க வேகமா. அந்த எல்லை கூட தாண்டினோடனே அப்படியே அதில் ஸ்டொப் ஆகி நிக்கிறாங்களா? ஓட்டங்களை பாக்குறீங்க, ஓட்ட வீரர்கள் பாத்துருக்கீங்க. வேகமா ஓடிட்டு வருவான். அந்த எல்லை கூட வந்துட்டு 100 மீட்டர் வந்தோன்னா அதுலயே வந்து அப்படியே நிக்கிறானோ? இல்ல, அவன் கொஞ்சம் தூரம் ஓடி போய் தான் முடியல ஓய்க்கு வருவான். அவனை பிடிச்சி நிப்பாட்டில அது வேகமா வாரவன என்ன செய்யும்? நிப்பாட்டில அப்படி அவனை. ஏன்னா அவனுக்கு ஒரு துணிவு இருக்கு, துணிவோட வேகமும் வருது. அவ துணிவும் வேகம் சேர்ந்ததான் என்னடா? உந்தம். விளங்குதா? உந்தம்ன்றது யாரு? துணிவும் வேகம் சேர்ந்த கலவு தான் என்னது? உந்தம். வேகம் எங்கிறவாள் நிப்பாட்டில எங்களை நான் நிக்கணும். இதுல ஒரு ஆள் நடந்து வந்து என்ன மோதுறாரு. நடந்து வந்து ஒருத்தர் வந்து நடந்து வந்து இப்படி என்ன தட்டிட்டு போறேன். நடந்து நடந்து வர தட்டிட்டு போறேன். அதனால நான் வேகமா ஓடி வந்து தட்டிட்டு போறேன். எதுல பாதிப்பு கூடவா இருக்கும்? நடந்து தட்டினா இப்படி தட்டு போட்டு இப்படி வருவார். வேகமா ஒருத்த ஓடி வந்து தட்டி விட்டாண்டா நானும் ஒரு 10 ரவுண்ட் சுத்தி போட்டு தான் நிற்பேன். சுத்தி விழுந்து தான் நிற்பேன். படங்களின் சில ஜோக்களை பார்த்துக்கலாம். சரியா? வேகமா காரணம் என்ன? உந்தம். உந்தம் கூடுது. துணியோட வேகம் கூட கூட என்ன? துணிவு என்ன துணிவும் மாறாதடா. வேகம் மாறலாம் தானே. வேகம் கூட கூட செய்யும். பெருக்கம் பெருக்கம் தானே அப்படியே. பெருக்கிறது கூட கூட என்ன செய்யும்? உந்தம் கூடிக்கொண்டு இருக்கு. ஓகேயா? இது இதுதான் குந்தம். இதுல பிரதிகளும் விபத்து முடியாது. நன்மையில பார்த்தா இந்த சுட்டியல் இருக்கு தானே. சுட்டியல் ஆணியில் அடிக்கிறது தானே. இதெல்லாம் ஆணி இருக்கடா பிள்ளையார். சரியா? அந்த சுட்டியல் இப்ப இல்ல, கூட தான் இருக்கு. சுட்டியல் நினைச்சுக்கொள்ளுங்க. இதான் ஆணியை வைப்போம். பிரசவத்துல ஆணியை வைக்கிறோம். ஓகே தானே? ரைட். ஆணியை வச்சாச்சு. சுட்டியல் எடுத்து என்ன செய்வோம்? வச்சு உள்ளவோ உள்ளவோ ஆணி உள்ளவோ 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 சொல்லிக்கொண்டா இருக்கு. என்ன செய்யறது? வச்சுட்டு வாங்கி அடிக்கிறது. கவனம் பார்த்து அடிக்க மிஸ் ஆனா கை வரந்தது. கைவட்டிருமா இப்படி ஓங்கி ஓங்கி அடிப்ப முடியாது. ஓங்கி போய் அடிக்கிறதா முடியாது. வேற இதுக்கு ஒரு துணிவு இருக்குது. சுட்டியல் நினைச்சுக்கொள்றா. டே குறாடு தாண்டா சுட்டியல் நினைச்சுக்கொள்ளு. என்னோட சுட்டியல் இல்ல. ரைட். சுட்டியல் நினைச்சுக்கொள்ளும். இது அடிதாலே அடிக்கலாம் தானே. அவசரத்தை அடிக்கலாம் கல்வி. ஆணியை அடிக்கிறேன்டா. இதுக்கு துணிவு இருக்குடா. துணிவு இருக்குது. நான் வச்சுட்டேன். ஆணி இந்த தலைக்கு மேல வச்சுட்டு உள்ள உள்ள ஒன்று போனா போகுமா? போகுமா? அப்படி வச்சு தள்ளினா போகுமா? சரி, நான் அசைக்கல தள்ளுறேன். அப்படி சுகத்துக்குள்ள போகுதா? போகாது. ஆனா என்ன செய்யறேன்? ஓங்கி அடிக்கிறேன். ஓங்கி அடிக்க என்ன செய்யுது? ஆணி வந்து உள்ள இறங்குது. ஓங்கி அடிக்க அடிக்க என்ன செய்யுது? உள்ள இறங்குது. அப்ப திணிவு இருக்குடா. இயக்குறன். இயக்கத்தோட வேகம் இருக்குல்ல. அப்ப என்னது? குந்தம் இருக்குது. அப்ப உள்ள இறங்குது. விளங்குதா? இது நன்மை. அப்படி இருக்குது. விளங்குதா? அப்ப இது நன்மைகள். சுத்திர ஆணி அடித்தல். மற்ற கோடாளியால விறகு பிளக்கிறது. கோடாளி இருக்குதான? கோடாளியால விறகு பிளப்போம். கோழிக்கு வேணும் விறகு மேல வச்சு போட்டு உடைக்க சொல்லுவோமா? இல்ல தானே. வேகமா என்ன செய்வோம்? பிழைப்போம். ஓகே, சரியா? ரைட் என்ன? ஓகே, அப்படி சொல்லுவோம். ஓகே, ரைட் பிளேயர். ஓகே, அப்படி சொல்லுவோம். இதுல கோமக் செய்ய முடியும். உந்ததுல இருக்குது 98ஆம் பக்கம் பயிற்சி ஒன்று இருக்குது. அடுத்தது கடைசி ஃபைனல் பயிற்சி. கடைசி பயிற்சி இருக்குதானே. கடைசி பயிற்சி எத்தனாம் பக்கம்? 100ஆம் பக்கம். 100ஆம் பக்கம் பல பயிற்சியிலையும் செய்து வையுங்க. சரியா? அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? வெள்ளிக்கிழமை ரிவிஷன் டியூட் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை விட லங்ஸ்ல பார்ப்போம். சரியா? ரைட். ஓகேயா? சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.